Hi, welcome to my channel. All updates for you. First in channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2024 எக்ஸாமினேஷன் சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ல நான் பிரசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பிரசன்டேஷன் பண்ணி காட்டினா பேப்பரை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோல எப்படி சிம்பிள் பிரசன்டேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். எக்ஸாமுக்கு 3 hours டைம் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எழுதும் போதே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டே வாங்க, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெட்டிங் போடுறதுக்கோ நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு காட்டுறதுக்கோ ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வயலட் அண்ட் ப்ரௌன் இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை நான் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ப்ளூ பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிளாக்ல வந்து நீங்கள் ஹெட்டிங் வந்து போட்டுக்கோங்க, ப்ளூவில் ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதுங்க. இந்த மாதிரி ஸ்டார் போடுறதுக்கு ஹைஃபன் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க, பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 மார்க் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேலே பார்ட் ஏன்னு போட்டுக்கோங்க. நான் 2 மார்க்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அது போல் வந்து நீங்கள் பார்ட் ஏ இல்லை செக்ஷன் ஏன்னு போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த செக்ஷன் எழுதுறீங்க அப்படிங்கிறது ஸ்டாஃபுக்கு தெரியணும். அதனால் ஸ்டார்டிங்லேயே டாப்பில் வந்து போட்டுக்கோங்க. கொஷின் நம்பரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ஜினுக்கு வெளியே போடுங்க. மார்ஜினுக்குள்ளே நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாது. ஸோ மார்ஜினுக்கு வெளியே என்ன கொஷின் நம்பர் இருந்தாலும் கொஷின் நம்பரை நீங்கள் வெளியில் போட்டுக்கோங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 3 மார்க் வந்து கேட்குறாங்கன்னா அந்த கொஷினை வந்து நீங்கள் அப்படியே எழுதாமல் அந்த கொஷினையே வந்து ஹெட்லைனாக மாற்றி இது போல் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. ஒரு 3 மார்க் வந்து ஒரு ஹாஃப் பேஜுக்கு நீங்கள் எழுதினா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூல்டு ஷீட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. நான் வந்து அன்ரூல்டு வந்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு கோடு போட்ட பேப்பராக தான் இருக்கும். அந்த லைன்ஸ் மேலே தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு பேஜுக்கு நீங்கள் 2-3 மார்க்ஸ் எழுதுனா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தமிழில் காட்டியிருக்கேன், சமுதாய திட்டமிடலுக்கான அவசியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினே வந்து நான் ஹெட்டிங்காக வந்து போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். பேராகிராஃபாக எழுதுறத தியரி பேப்பரில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஸே எழுத போகிறீங்க, அதை வந்து நீங்கள் பேராகிராஃபாக எழுதிக்கலாம். பட் மற்றபடி இருக்க தியரி பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 3 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்டார் போட்டு நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி எழுதி காட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எழுதும் போது இதெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாக் ப்ளூ ரெண்டையுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் போட போகிறீங்கன்னா பிளாக்ல வந்து ஒரு ஸ்டார் மாதிரியோ இல்லை ஹைஃபன் மாதிரியோ ஏரோ மார்க் மாதிரியோ போட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெசன்டேஷனுக்கு டைம் எதுவுமே தேவைப்படாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் முடிஞ்சதும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் ஒரு கோடை விட்டுருங்க. உங்களுக்கு வந்து கோடு போட டைமே இல்லைனாலும் ஒரு கோடை விட்டுட்டு அடுத்த கொஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டைம் இருக்குன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோடெல்லாம் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கொஷின் வந்து எழுதலாம், சின்ன கொஷினாக இருந்துச்சுன்னா. சில பேர் தமிழில் எக்ஸாம் எழுதுவீங்க, சில பேர் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுவீங்க. 2 பேருக்குமே காமன் தான். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் போடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸில் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டார்ஸோ சிம்பிள்ஸோ எது போட்டாலும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி பாயிண்ட்ஸாக போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் பார்ட் சியை வந்து பார்க்கலாம். ஸோ பிட் கொஷின் எழுதுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 3 பிட் கொஷினுமே நல்லா தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 10 மார்க்காக கேட்பாங்க, சில பேருக்கு 15 மார்க்காக கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கொஷினில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக 3 மார்க்ஸ் எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 10 மார்க்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை அந்த கொஷினே வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருப்பாங்க, 5+5 இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பரை கரெக்டாக எழுதணும். இப்போ வந்து 12th கொஷினில் நீங்கள் வந்து பி எழுதுறீங்கன்னா 12ல் பி அப்படின்ற மாதிரி நீங்கள் மார்ஜினுக்கு வெளியிலே எந்த கொஷின் எழுதுறீங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் மார்ஜினுக்கு வெளியில் போட்டிங்கன்னா தான் ஸ்டாஃப்ஸ்க்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேப்பரில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, 10 பக்கம் 15 பக்கம் தான் எழுதியிருக்கீங்க, நிறைய மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 10 மார்க்குக்கெலாம் மினிமம் நீங்கள் 3 to 4 pages ஆகுது ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸை செப்பரேட் பண்ணி காட்டுங்க. உள்ள ஏரோ மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபில்லிங்க்கு தான். ஸோ டயக்ராம்ஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது பேப்பர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃபில் ஆகிரும். தியரிக்கு நம்ம எவ்வளோ பேஜஸ் வேணால் எழுதலாம், பட் அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் இருக்கவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் வந்து போடுவாங்க. ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அக்கௌண்ட்ஸில் சம் தியரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஒரு 6 கொஷின் இருக்குன்னா அதில் 2 கொஷின் தியரியாக கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தியரியை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அக்கௌண்ட்ஸில் தியரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். தியரி கொஷின்ஸை நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுத்து எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கனாலே பார்க்க
பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், மார்க்கும் நல்லா கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, லிபரலாக தான் இருக்கும். ஓரளவுக்கு பேப்பரில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க, நல்ல மார்க்ஸே வாங்குவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.